ஐயனார் துணை சீரியல்ல சோழன் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழுறாங்க நிலா. வாங்க அது என்னன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். பாண்டியனோட வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க வானதியோட அண்ணே. அதுக்கு பழி வாங்குற விதமா மறுநாள் காலையில பாண்டியன் சோழனும் சேர்ந்து வானதியோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்றாங்க. பாண்டியன் வந்தது வானதிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலுமே அவங்களுக்கு அவங்க வீட்டை பேசும்போது ரொம்பவே கோபமும் தான் வருது. அப்போ வானதியோட அப்பா சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் வீட்டுக்கு வர்றது சரி கிடையாது. அக்கம் பக்கத்தில் சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க தான். நான் ஒரு சத்தம் போட்டால் எல்லாருமே வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லணுமே கூப்பிடுங்க, யார் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாகவே சண்டை போடுற மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்போ வானதியோட அம்மா சொல்கிறாங்க, எப்பா உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எப்போதும் ஒத்தே போகாது. அதனால் நாங்கள் சொல்கிறது நீ இனிமேல் வானதியை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வானதி கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனும் வானதிக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பாக அவள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்துக்கிட்டே வானதி எனக்கு பிடிக்கும் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வானதியோட அண்ணன் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே சோழனும் பாண்டியனும் இருக்கிறத பார்த்துட்டு, டேய் உங்களுக்கு என்ன இங்கே வேலை, ஒழுங்காக வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாங்க வானதியோட அண்ணன். அதுக்கு சோழன் தடுத்து, இதை பார் கை நீட்டுற வேலை வச்சுக்கிடாத, அதுக்கடுத்து நான் கை நீட்டினா நீ என்ன ஆவன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தகராறு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத பசங்க மாதிரி ரெண்டு பேருமே அவ்வளோ சமத்தா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சேரன், நிலா, அதுக்கப்புறம் பல்லவன் எல்லாருமே மாறி மாறி கேட்குறாங்க, ஆமாம் காலையிலேருந்தே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஆளை காணுமே, எங்கே ரெண்டு பேரும் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் சோழன் ரெண்டு பேருமே செஞ்ச இந்த செயல் எல்லாமே வெளியில் தெரிய வருது. ஏன்னா வானதியோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வீடு தேடியே வந்துடுதாங்க. வந்து எதுக்கு உங்கள் பசங்க ரெண்டு பேருமே காலாங்கத்தால் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நான் தான் என் பொண்ணை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, அதை கேட்டுட்டு ஒழுங்காக இருக்க முடியாதா அவங்க வீட்டு பையனுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. அப்போந்தான் சேரன், நிலா, பல்லவன் மூணு பேருக்குமே தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் காலையிலேயே அங்கே தான் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சேரன் சொல்கிறாங்க, நம்ம வேணால் கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வானதியோட அம்மாவும், நாங்கள் இப்போ யாருமே உங்கள்கிட்ட சம்மந்தம் பேச வரல, இனிமேல் என் பொண்ணை இவன் பார்க்கக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் பேச வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போடுறாங்க. இப்படி ஒரு கேவலமான வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசைங்கிற மாதிரி ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணாவது இது வரைக்கும் தங்கியிருக்காங்களா, அப்படியாப்பட்ட வீட்டுக்கு நான் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாண்டியனை பார்த்துட்டு நீ இனிமேல் என் பொண்ணை பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பாண்டியனும் ரொம்பவே தைரியமாக, அவள் பார்த்தானா நானும் பார்ப்பேன், வானதி என்கிட்ட பேசுனானா கண்டிப்பாக நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதியோட அப்பா, பார்த்தீங்களா உங்கள் பையனுக்கு திமிர, இந்த மாதிரி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே சண்டை போடுறாங்க. நிலா இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கவனிக்க தான் செய்கிறாங்க. ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கேவலமாக பேசுகிறாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கான தீர்வை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை கவனித்த நிலா நேராக சோழனை மட்டுமே உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட நான் கழட்டி கொடுத்த தாலி எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே அந்த தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ சோழனுமே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், வெளியில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ தாலியை வாங்கிட்டு போய் என்ன அடவு வைக்க போகிறீங்களா, இல்லை எங்கேயும் போய் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தாலியை கையில் வாங்கின நிலா அவங்க கழுத்தில் போட்டுட்டு வெளியில் போகிறாங்க. அப்படி வெளியில் வந்த நிலா எல்லாருமே அடிபடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எல்லாருமே நிப்பாட்டுறீங்களான்னு சொல்லி கத்துறாங்க. இவங்க கத்துறதை கேட்டதுமே வானதியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நீ யார் புதுசாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த வீட்டோட மருமக, சோழனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எல்லாருமே இந்த பொண்ணு 2 மாதம் தாங்குமோ 3 மாதம் தாங்குமோன்னு தானே என்னைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நான் இத்தனை மாதமாக நான் இங்கே தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் இங்கேருந்து எங்கேயுமே போகலை. அதே மாதிரி என் வீட்டை விட இந்த வீட்டில் நான் அவ்வளோ பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை பற்றி வீட்டில் உள்ள எல்லார பற்றியுமே பெருமையாக சொல்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் வீடு மதிப்பான வீடுன்னு சொல்கிறீங்களே, அதிலேருந்து பல மடங்கு மதிப்பான வீட்டில் இருந்து தான் நானும் வந்திருக்கேன். நானே இந்த வீட்டில் இத்தனை மாதமும் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு இங்கே எப்போதுமே பாதுகாப்பு இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லிட்டு நிலா பேசுகிறாங்க. இதை கேட்ட வானதியோட அம்மாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சாலுமே
ஆனால் இந்த வீட்டுக்கு எப்படி என் பொண்ணை அனுப்புறதுங்கிறது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. வானதியோட அம்மாவும் அப்பாவும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதாம்மா, நீ பெரிய வீட்டு பொண்ணாகவே இருக்கலாம், நீ நல்லா வசதியாகவே வாழ்ந்திருக்கலாம், நீ வாழ்ந்த விதமும் கூட நல்லா இருக்கலாம், அதே மாதிரி நீ இங்கே இருக்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கலாம், வீட்டில் உள்ள எல்லாருமே உன்னைய பத்திரமாவும் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை இங்கே கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வானதியோட அம்மா. அதுக்கு நிலாவுமே, நாங்களுமே இப்போது நீங்கள் உடனே உங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் கொடுங்கன்னு கேட்கல, அது வானதியோட இஷ்டம்தான், இங்கே பாண்டியனோட இஷ்டமும் தான், அது அவங்க 2 பேரோட வாழ்க்கை. நான் இப்போ அதை பற்றி பேசலை, நீங்கள் எங்கள் வீட்டை பற்றி பேசுனீங்கல்ல. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அடுத்தவங்கள நல்லபடியாக மதிக்க தெரியும், ஆனால் உங்களுக்கு தான் அது தெரியலை. ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்து கொஞ்சம் முறைப்படியாகவே பேசவே இல்லை, நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்பவே கேவலமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் எங்களோட நிலமையில இருந்தும் பாருங்கள். நான் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன், நான் வந்து மாதக்கணக்காக ஆகுது, ஆனால் இந்த வீட்டில் எவ்வளோ பத்திரமா இருக்கேங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீட்டை பற்றி கேவலமாக பேசுகிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வானதியோட அம்மா, சரிம்மா, உன் வீட்டை நான் இப்போ பேசுனது வேணால் நான் தப்புன்னு சொல்கிறேன், ஆனால் என் பொண்ணை இந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியோட அப்பா சொல்கிறாங்க, சரி இவங்க எல்லாருமே பாதுகாப்பாக அவங்கள நல்லபடியாகவே பார்த்துக்கிட்டோம், ஆனால் அதுக்காக என் பொண்ணை நான் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, என் பொண்ணு பின்னாடி இவன் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போகிறாங்க. அப்போ சோழன் நிலாவை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. தனக்காக கழட்டி வச்ச தாலியை கழுத்தில் போட்டுட்டு வந்து இப்படி சண்டை போட்டு நியாயத்தை வாங்குறாங்களேங்கிற மாதிரி ரொம்பவே நெகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி தான் சேரன், பாண்டியன், பல்லவன், அதுக்கப்புறம் நடேசன் எல்லாருமே பார்க்குறாங்க. நடேசனுக்கு கூட ரொம்பவே சந்தோஷமாகுது நிலா இந்த விஷயத்த பண்ணதுனால. பாண்டியன் நிலா கிட்ட நீங்கள் எனக்காக பேசுனதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்கிறாங்க. பல்லவனுமே அண்ணி நீங்கள் சூப்பராக பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் சேரனுமே, நீ பேசுனது ரொம்பவே நல்லதுமா, ஏன்னா நீ பேசுனதும் தான் பார்த்தியா அவங்க 2 பேருமே விட்டா போதுங்கிற மாதிரி ஓடிட்டாங்க, நாங்கள் பேசினோம்னா இவங்க இப்படி தான் சொல்லிட்டு எங்ககிட்ட மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, நீ பண்ணதான்ப்பா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றியும் சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே, அண்ணே அவங்க நம்ம வீட்டை பற்றி பேசுகிறாங்க, அப்போ நான் இப்படி கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரண்ணன். நம்ம வீடுன்னு சொன்னதுமே சோழனுக்கு இன்னுமே சந்தோஷமாகுது. நிலாவை தனியாக கூப்பிட்டு சோழன் சொல்கிறாங்க, இந்த தாலியை நீங்கள் கழுத்தில் போடவும் தாங்க, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிலா எப்போதுமே இப்படி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நிலா அதை கேட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. நிலா சிரித்ததுமே ஒரு சந்தோஷத்தில் சோழன் போய் நிலாவை கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்த பாண்டியன், பல்லவன், சேரன் 3 பேருமே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ சண்டைக்கு அப்புறம் இப்போந்தான் 2 பேரும் ஒன்று சேருதாங்க அப்படின்ட்டு. நிலா நினச்சா சோழனை தள்ளி விட்டுருக்கலாம், ஆனால் அவங்க தள்ளி விடாமல் சோழன் சந்தோஷப்படுறத பார்த்து அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இதை பார்க்கும்போதே நிலாவோட மனசில் சோழன் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்கிறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது.